أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் மீது கொண்டிருந்த அளப்பரிய நேசம் குறித்து எண்ணற்ற நிகழ்வுகள் உள்ளன. சொல்லப்போனால் அன்னாரது உள்ளத்தில் எந்நேரமும் இறை நேசம் எனும் ஒரு பெருங்கடல் அலைமோதி கொண்டிருந்தது என்ற விஷயத்தில்தான் அன்னாரது ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நிகழ்வும் சென்று முடிகின்றது. இதன் ஒரு காட்சி நமக்கு உஹுது போரில் தென்படுகிறது. அங்கே அன்னாருக்கு இறைவன் மீதிருந்த நேசத்தில் தனித்துவமான மற்றும் ஒப்பற்ற துடிப்பு கொண்டிருந்த ஒரு தனி தோரணை இருந்தது. அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உஹுது நாளன்று நாங்கள் இணை வைப்பவர்களை எதிர்கொண்டோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வில்லாளிகள் கொண்ட ஒரு படைக்குழுவை நிற்க வைத்து ஹஜ்ரத் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுக்கு தலைவராக நியமித்தார்கள். மேலும் நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு நகரக்கூடாது, நாங்கள் அவர்களை வெற்றி கண்டதாக நீங்கள் பார்த்தாலும் நகரக்கூடாது, அல்லது அவர்கள் எங்களை வென்றுவிட்டதாக பார்த்தாலும் அப்பொழுதும் எங்களுக்கு உதவி செய்ய வரக்கூடாது என்று மிகவும் கண்டிப்பான கட்டளையிட்டார்கள். அதாவது வெற்றி தோல்வி ஆகிய இரண்டு சூழ்நிலைகளிலும் நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு விலகக்கூடாது. இங்கு நிகழ்வின் உச்சக்கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள் இறை நேசம் குறித்து எப்படிப்பட்ட எழுச்சி இருந்தது என்பதை அறிவிப்பாளர் பின்வருமாறு விளக்குகிறார். எங்களுடன் போர் நடந்தபோது எதிரிகள் ஓடிப்போய்விட்டனர். எதுவரை எனில் இணை வைப்பாளர்களான பெண்கள் அவர்களுடைய கால்களின் அணிகலன்கள் தென்படும் அளவுக்கு ஆடைகளை கணுக்காலுக்கு மேல் உயர்த்தி பிடித்து கொண்டு மலைகளை நோக்கி ஓடுவதை நான் பார்த்தேன். அப்போது முஸ்லிம்கள் போர் செல்வம் என்று கூறத் தொடங்கிவிட்டார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை தடுத்தார்கள். அதாவது அவர்களுடைய அணியை தடுத்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் நகரக்கூடாது என்று எனக்கு வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் என கூறினார்கள். ஆனால் அவர்கள் கேட்காமல் மலை குன்றை விட்டுவிட்டு போர் செல்வத்தின் பக்கம் வந்தபோது அல்லாஹும் அந்த முஸ்லிம்களை விட்டும் முகம் திருப்பிவிட்டான். அதாவது மக்கள் குன்றை விட்டுவிட்டு போர் செல்வத்தை சேகரிப்பதற்காக வந்துவிட்ட போது அல்லாஹ் முஸ்லிம்களை விட்டும் முகம் திருப்பிவிட்டான். போர் தலைகீழாக மாறியது. எதிரிகள் மீண்டும் தாக்குதல் நடத்தினார்கள். இவ்வாறு 70 முஸ்லிம்கள் ஷஹீதானார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், இதற்கிடையில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுடன் மலையடிவாரத்தில் ஒதுங்கியிருந்தார்கள். அப்பொழுது அபூ சுஃபியான் ஓர் உயர்ந்த இடத்தில் ஏறி நின்று மக்களிடையே முஹம்மது இருக்கிறாரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூவினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதிலளிக்காதீர்கள் என்று கூறினார்கள். பின்னர் அவர் இவர்களிடையே இப்னு அபி கஹாஃபா, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறாரா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்க வேண்டாம் என்று கூறினார்கள். பிறகு அவர் இவர்களிடையே இப்னு ஹத்தாப் உமர் இருக்கிறாரா என்று கேட்டார். எந்த பதிலும் வராததைக் கண்டு இவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள், உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயம் பதிலளித்திருப்பார்கள் என்று அபூ சுஃபியான் கூறினார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. அவர்கள், அல்லாஹ்வின் எதிரியே, நீ பொய் சொல்கிறாய், உனக்கு எதிரில் உன்னை இழிவுபடுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் உயிரோடு வைத்திருக்கிறான் என்று உரக்க குரலானார்கள், அதாவது கூற பார்த்தார்கள். உடனே அபூ சுஃபியான், ஹுபல் சிலை மேலோங்கட்டும் என்று முழக்கமிட்டார்.
அவர் இவ்வாறு சொன்னதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துடித்து போய், நீங்கள் இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கூறினார்கள். சஹாபா பெருமக்கள், நாங்கள் என்ன பதில் சொல்லட்டும் என்று பணிவுடன் கேட்டார்கள். அதற்கு ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வே அனைவரையும் விட மேலானவன், அனைவரையும் விட பெரியவன் என்று சொல்லுங்கள் என்று கூறினார்கள். மீண்டும் அபு சுஃபியான், எங்களுக்கு உஸ்ஸா சிலை இருக்கிறது, உங்களுக்கு எந்த உஸ்ஸாவும் சிலையும் இல்லை என்று கூறினார். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பதிலளித்திருங்கள் என்று கூறினார்கள். சஹாபா பெருமக்கள் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அன்னார், அல்லாஹ்வே எங்களுக்கு உதவியாளன், உங்களுக்கு எந்த உதவியாளனும் இல்லை என்று சொல்லுங்கள் என்று கூறினார்கள். அதாவது அல்லாஹ்விற்காக தன்மானம் பற்றிய கேள்வி எழுந்தபோது, அவன் மீதான நேசம் பற்றிய கேள்வி எழுந்தபோது அன்னார் தமது இன்னுயிரை பற்றி எந்த கவலையும் படவில்லை. உடனடியாக இதற்கு பதில் கொடுங்கள் என்று சஹாபா பெருமக்களுக்கு கட்டளையிட்டார்கள். முதலில் அன்னார் ஹிக்மத்தின் அடிப்படையில் நடந்து பதிலளிக்க விரும்பவில்லை. இதனை பற்றி ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வரலாற்றின் அடிப்படையில் எழுதியுள்ளார்கள். அவர்கள் எழுதுகிறார்கள், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து நின்ற சஹாபா பெருமக்கள் நிராகரிப்பாளர்களின் பலத்த தாக்குதலால் பின்னுக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். நிராகரிப்பாளர்கள் பின்வாங்கியதுமே அவர்கள் மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து ஒன்று திரண்டனர். அதாவது சஹாபா பெருமக்கள் ஒன்று கூடிவிட்டார்கள். அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்னான உடலை தாங்கி பிடித்தார்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயங்கி கீழே விழுந்திருந்தார்கள். ஒரு சஹாபி ஹஜ்ரத் உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலையில் பதிந்திருந்த தலைக்கவசத்தின் இரும்பு கம்பியை தம்முடைய பற்களால் கடித்து பலமாக வெளியெடுத்தார். இதனால் அவருடைய 2 பற்கள் உடைந்து போயின. சிறிது நேரத்திற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நினைவு திரும்பிவிட்டது. நான் கூறியது போன்று அன்னார் காயங்கள் காரணமாக மயக்கமடைந்திருந்தார்கள். அன்னாருக்கு நினைவு திரும்பியதும் சஹாபா பெருமக்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அனைவரும் வந்துவிடுங்கள் என்று தெரிவிப்பதற்காக மைதானத்தின் நாலாபுறமும் ஆட்களை அனுப்பினார்கள். ஏனெனில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள் என்று எதிரிகள் வதந்தி பரப்பியிருந்தனர். நௌதுபில்லாஹ். சிதறி ஓடியிருந்த முஸ்லிம் படை மீண்டும் ஒன்று திரள துவங்கிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அழைத்து கொண்டு மலையடிவாரத்திற்கு சென்று விட்டார்கள். எஞ்சியிருந்த படை மலையடிவாரத்தில் நின்று கொண்டிருந்த போது அபு சுஃபியான் மிக உரத்த குரலில், நாங்கள் முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொன்றுவிட்டோம் என்று கூவினார். எதிரிகள் உண்மையை நிலையை அறிந்து கொண்டு மீண்டும் தாக்குதல் நடத்திவிடக் கூடாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு சுஃபியானுக்கு பதிலளிக்கவில்லை. எதிரிகள் முஸ்லிம்கள் மரணிக்கவில்லை, மாறாக காயமுற்றிருக்கிறார்கள் என்று நினைத்தார்கள். முஸ்லிம்கள் காயமடைந்த நிலையில் இருப்பதனால் அவர்களால் மீண்டும் ஒரு தாக்குதலை தாங்க முடியாது என்பதனாலும், காயமுற்றிருக்கும் முஸ்லிம்கள் மீண்டும் எதிரிகளின் தாக்குதலுக்கு ஆளாகி விடுவார்கள் என்பதனாலும் அன்னார் பதிலளிக்கவில்லை. இஸ்லாமிய படையிலிருந்து இதற்கு எந்த பதிலும் வராததைக் கண்டு தனது எண்ணம் சரியானதுதான் என்று அபு சுஃபியானுக்கு உறுதியாகிவிட்டது. அவர் உரத்த குரலில், நாங்கள் அபுபக்கரையும் கொன்றுவிட்டோம் என்று கூறினார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களுக்கும் எந்த பதிலும் அளிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார்கள். பிறகு அபு சுஃபியான், நாங்கள் உமரையும் கொன்றுவிட்டோம் என்று கூறினார். அப்பொழுது மிகவும் ஆவேசமிக்கவரான ஹஜ்ரத் உமர் அவர்கள், நாங்கள் இறையருளால் உயிரோடுதான் இருக்கிறோம், உங்களை எதிர்க்க ஆயத்தமாகவே இருக்கிறோம் என்று பதிலளிக்க விரும்பினார்கள். ஆனால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஸ்லிம்களை இன்னலில் ஆழ்த்திவிடாதீர், அமைதியாக இருப்பீராக, இப்போது பலவீனமான நிலை இருக்கிறது, அப்படியே தாக்குதல் எடுத்து விட்டார்கள் என்றால் இன்னும் அதிகம் இழப்பு ஏற்படலாம் என்று கூறி தடுத்து விட்டார்கள். இப்போது இஸ்லாத்தின் தோற்றுநரையும் அவருக்கு வலது இடது கரங்களாக விளங்கியவர்களையும் நாம் கொன்றுவிட்டோம் என்று இணை வைப்பாளர்களுக்கு உறுதியாகிவிட்டது. இதனால் அபு சுஃபியானும் அவருடைய கூட்டாளிகளும் மகிழ்ச்சியில் ஓலு ஹுபல், அதாவது எங்கள் கண்ணியமிக்க சிலையான ஹுபலின் புகழ் ஓங்குக, அது இன்று இஸ்லாத்தை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டது என்று முழக்கமிட்டனர். தமது மரணத்தை பற்றிய அறிவிப்பை கேட்டும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணத்தை குறித்த அறிவிப்பை கேட்டும் மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணம் பற்றிய அறிவிப்பை கேட்டும் காயமுற்றிருக்கும் முஸ்லிம்கள் மீது மீண்டும் காஃபிர்கள் படை திரும்பி தாக்குதல் தொடுத்துவிடப் போகிறது, சிறிதளவு முஸ்லிம்கள் அவர்களுடைய கைகளால் ஷஹீதாகிவிடப் போகிறார்கள் என்று எண்ணி மௌனமாக இருக்குமாறு அறிவுறுத்திய அதே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது அந்த ஓரிறைவனின் கண்ணியம் பற்றிய கேள்வி வந்ததும், இணை வைப்பின் முழக்கம் மைதானத்தில் ஒலிக்கப்பட்டதும்
அன்னாரது ஆன்மா துடித்து போனது. அன்னார் மிகுந்த ஆவேசத்துடன் சஹாபா பெருமக்களை நோக்கி, நீங்கள் ஏன் பதில் கூறாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு தோழர்கள், அல்லாஹின் தூதரவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் என்ன பதிலளிக்கட்டும் என்று வினவினார்கள். அதற்கு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு அலா வாஜல், அல்லாஹு அலா வாஜல், அதாவது ஹுபல் சிலையின் கண்ணியம் உயர்ந்தது என்று நீங்கள் பொய் கூறுகிறீர்கள். தனித்தவனும் இணையற்றவனுமான அல்லாஹ்வே கண்ணியமிக்கவன், அவனது மேன்மையே உயர்ந்தது, ஹுபல் அல்ல என்று சொல்லுங்கள் என்று கூறினார்கள். இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் உயிரோடு இருக்கும் செய்தியை எதிரிகளுக்கு தெரியப்படுத்தினார்கள். இந்த துணிச்சலான மற்றும் வீரமிக்க பதில் இணை வைப்பவர்களின் படையில் மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த பதிலின் மூலம் அவர்களின் எதிர்ப்புகள் அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிய பிறகும் அவர்களுக்கு முன்னால் மிகச் சொற்பமான எண்ணிக்கையில் காயமுற்ற நிலையில் முஸ்லிம்கள் நின்றிருந்த போதிலும் உலகியல் விதிகளின்படி அவர்களை அழித்து விடுவது முற்றிலும் சாத்தியமான ஒன்றாக இருந்த போதிலும் மீண்டும் தாக்குதல் தொடுக்க அவர்களுக்கு துணிச்சல் வரவில்லை. தங்களுக்கு கிடைத்த அளவு வெற்றியையே கொண்டாடியவாறு அவர்கள் மக்காவுக்கு திரும்பிச் சென்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடனான நேசத்தில் ஷிர்கின் துளி கூட படவிட மாட்டார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹும் தாங்களும் நாடினால் என்று கூறினார். அதை கேட்ட அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னை நீர் அல்லாஹுக்கு நிகராக்கி விட்டீரா? இதற்கு மாறாக தனியே அல்லாஹ் நாடினால் என்று சொல்வீராக என்று கூறினார்கள். இணை வைப்பின் சிறு அம்சம் கூட வரவிட மாட்டார்கள். மக்கள் சிலர் அல்லாஹ் நாடினால், தாங்கள் நாடினால் என்று கூறிவிடுவார்கள். எனினும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நாடினால், அல்லாஹின் அருள் இருக்கிறது என்றால், பிறகு அன்னாருடைய துவாவும் இருக்கிறது என்றால் பிறகு பரக்கத் ஏற்படும். துவா எனும் அளவுக்கோ சரிதான், ஆனால் தாங்கள் நாடினால் என்பது தவறாகும். ஏனெனில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வன்மையாக வெறுத்தார்கள். பிறகு ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கள் மன்னரைகளை வணங்கும் இடமாக ஆக்கிவிடுவார்களோ என்ற கவலை எப்போதும் இருந்து வந்தது. ஆனால் பேரிழந்த நிலை என்னவென்றால் இன்று அதற்கு மாறாகவே நடந்து வருகிறது. முன்னரும் நான் கூறியிருந்தேன், முஸ்லிம்கள் பீர்மார்கள் மற்றும் ஃபகீர்மார்களின் மன்னரைகளுக்கு சென்று வணக்க வழிபாடுகளையும் சஜிதாக்களையும் செய்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ மன்னரைகளை மஸ்ஜிதுகளாக மாற்றுவதை தடுத்துள்ளார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தின் தருவாயில் இருந்த நோயின் போது, அதாவது இறுதி நேரத்தில், யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும், அவர்கள் தங்களுடைய நபிமார்களின் அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியிருக்காவிட்டால் அன்னாரது கபர் திறந்த வெளியாக வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதை வணக்க இடமாக மாற்றிவிடுவார்களோ என்று நான் அஞ்சுகிறேன். வணக்க இடம் உருவாக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் திறந்த வெளியாக வைக்கப்படவில்லை. இப்பொழுதோ அரசாங்கம் அதை சுற்றி முறையாக ஏற்பாடு செய்து வைத்துள்ளது. எவ்விதமான இணை வைப்பும் வெளிப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேலிகள் மற்றும் சுவர்கள் அமைத்துள்ளார்கள். குறைந்தபட்சம் அவர்கள் இந்த நல்ல வேலையை செய்துள்ளார்கள். ஏனெனில் அன்னார் இந்த இணை வைப்பை வன்மையாக வெறுத்தார்கள். இறைவனின் ஓரிறைமையை பற்றி எடுத்துரைப்பதில் ஓர் அறிவிப்பு இவ்வாறு வருகிறது. ஹஜ்ரத் இப்னு அபி கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இணை வைப்பாளர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நீங்கள் உங்கள் இறைவனின் தலைமுறையை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். இதனால் அல்லாஹ் இந்த வசனங்களை இறக்கினான். உல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமது. பொருள், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் தேவையற்றவன், அவன் தனித்தவனும் ஈடு இணையற்றவனும் ஆவான். அவன் எவரையும் பெறவுமில்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. ஏனெனில் பிறந்த எதுவாயினும் அது மரணித்தே தீரும். மேலும் மரணிக்கின்ற எதற்கும் வாரிசும் இருந்தே தீரும். கண்ணியமும் மேன்மையும் மிக்க அல்லாஹ் மரணிக்கவும் மாட்டான், அவனுக்கு எந்த வாரிசும் இருக்காது. அவனுக்கு இணையானவரும் எவரும் இல்லை. அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், அவனுக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை, சமமானவரும் எவரும் இல்லை, அவனை போன்றவரும் எவரும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் ஓரிறைமையை எடுத்துக் கூறுவதற்கான எந்த வாய்ப்பையும் கை நழுவ விட மாட்டார்கள். அன்னாருடைய ஒவ்வொரு சொல்லிலிருந்தும் அல்லாஹின் மீதான நேசம் சொட்டியது. எல்லா தருணத்திலும் அன்னார் எப்பொழுது பேசினாலும் அல்லாஹின் மீதான நேசம் அன்னாருடைய உள்ளத்தில் நிறைந்து காணப்படுகிறது என்பது ஒவ்வொரு சொல்லிலிருந்தும் வெளிப்பட்டு வந்தது. இன்னும் சொல்வதாயின் அன்னாருடைய இதயம் அன்பால் நிறைந்திருக்கிறது. அதை தவிர அங்கு வேறொன்றும் இல்லை. ஹஜ்ரத் ஜயித் பின் ஹாலித் ஜொஹ்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஹுதைபியாவில் இரவு பொழிந்த மழைக்கு பிறகு ஃபஜ்ர் தொழுகை தொழ வைத்தார்கள். அன்னார் தொழ வைத்த பிறகு மக்கள் பக்கம் திரும்பினார்கள். கண்ணியத்திற்குரிய மேலான உங்கள் இறைவன் என்ன கூறினான் என்று உங்களுக்கு தெரியுமா என்று வினவினார்கள். அல்லாஹ் உள்ளங்களின் நிலைமைகளை அறிகிறான். மழையை பார்த்து மக்கள் என்ன நினைத்தார்களோ அது அல்லாஹுக்கு தெரிந்துவிட்டது. அல்லாஹ் அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்தி விட்டான். அதற்கு மக்கள் அல்லாஹும் அவனுடைய தூதரும் நன்கறிவார்கள் என்று பணிவுடன் கூறினார்கள். அன்னார் கூறினார்கள், அல்லாஹ் என்னிடம் கூறினான், என் அடியார்களில் சிலர் என் மீது ஈமான் கொண்டவர்களாக காலை பொழுதை அடைந்தார்கள்.
சிலர் நிராகரிப்பாளர்களாக இருந்தார்கள். அதாவது மக்கள் சிலர் இரவு பெய்த மழையை கண்டு நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்ற நிலையில் காலை பொழுதை அடைந்தார்கள். சிலர் நிராகரிப்பாளர்களாக இருந்தார்கள். எவர் எங்கள் மீது அல்லாஹின் அருள் மற்றும் அவனுடைய கருணையால் மழை பொழிந்தது என்று கூறினாரோ அவர் என் மீது ஈமான் கொள்ளக்கூடியவர் ஆவார். நான் கூறியது போன்று எவர்கள் அல்லாஹின் அருளால் மழை பொழிந்தது என்று கூறினார்களோ அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் ஆவார்கள், நட்சத்திரங்களை நிராகரிக்கக்கூடியவர்கள் ஆவார்கள். அந்த காலத்தில் நட்சத்திரங்களையும் வழிபட்டு வந்தார்கள். தர்பியத் அம்சமும் குறைவாக இருந்தது. இந்த வழிபாடு செய்பவர்களாக இருந்த அணைவிப்பாளர்கள் பலர் இவ்வாறு இஸ்லாத்தில் நுழைந்தார்கள். எனவே சில மக்கள் இன்ன நட்சத்திரத்தின் காரணமாக இன்று மழை பெய்தது என்று கூறிவிடுவார்கள். எனவே நட்சத்திரங்களினால் இன்று மழை பொழிந்தது என்று சொன்னவர்கள் என்னை நிராகரிப்பவர்கள் ஆவார்கள், நட்சத்திரத்தின் மீது ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் ஆவார்கள் என்று கூறினார்கள். எனவே அல்லாஹ் அன்னாரிடம் கூறினான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீர் இறைவனின் ஓரிறைமையை பற்றிய முழுமையான புரிதலை கொண்டிருப்பது போன்று எந்த அளவு நுணுக்கமான முறையில் நீங்கள் இறைவனின் தௌஹீத் மற்றும் அவன் மீதான நேசத்திற்கு ஒவ்வொரு விவகாரத்திலும் சான்று பகர வேண்டும் என்று ஈமான் கொண்ட மக்களிடமும் கூறுவீராக. மனதின் ஆழத்திலிருந்து அவன் மீது ஈமான் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபர் வந்து, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுவனம் மற்றும் நரகத்தை கட்டாயமாக்கக்கூடிய 2 விஷயங்கள் எவை என்று பணிவுடன் வினவினார். அதற்கு ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவர் அல்லாஹுக்கு யாரையும் இணையாக்காத நிலையில் மரணித்தாரோ அவர் சுவனத்தில் நுழைவார், எவர் அல்லாஹுக்கு இணை வைத்த நிலையில் மரணித்தாரோ அவர் நரகத்தில் நுழைவார், அவர் நெருப்பில் நுழைவார் என்று கூறினார்கள். எனவே இன்றும் ஷிர்க் என்றால் என்ன என்று கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் இதே பதில் போதுமானது. இது குறித்து ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கூறியுள்ளார்கள், காரணிகள் மீது நம்பிக்கை வைத்தல், தன் மீது நம்பிக்கை வைத்தல், தனது திறமையின் மீது நம்பிக்கை வைத்தல், தனது செல்வத்தின் மீது நம்பிக்கை வைத்தல், தனது குடும்பம் மற்றும் கோத்திரத்தின் மீது நம்பிக்கை வைத்தல் மற்றும் தன்னுடைய வழித்தோன்றல்கள் மீது நம்பிக்கை வைத்தல் ஆகியவை. சுருக்கமாக, மனிதன் இறைவனுக்கு முதன்மை அளிக்காமல் எந்த விஷயத்தில் நம்பிக்கை வைத்தாலும் சரி, அல்லாஹ்வின் பெயரை எடுக்காமல் எதில் நம்பிக்கை வைத்தாலும் சரி, அவன் இணை வைப்புக்கு ஆளாகிறான். எனவே இந்த அளவு நுணுக்கத்துடன் நாம் நம்மை ஆய்வு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது நாம் ஷிர்க்கிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும், மேலும் அல்லாஹின் மீதான நேசத்தை உள்ளத்தில் உருவாக்கி கொண்டே செல்ல வேண்டும். பிறகு இன்னும் நுட்பமாக ஒரு இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார்கள். மஹ்மூத் பின் லபீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு உங்களை நினைத்து மிகச்சிறிய ஷிர்க்கை பற்றி தான் எல்லாவற்றையும் விட அதிகமான அச்சம் இருக்கிறது என்று கூறினார்கள். சஹாபா பெருமக்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மிகச்சிறிய ஷிர்க் என்றால் என்ன என்று வினவினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது வெளிக்காட்டுதலாகும். கியாமத் நாளன்று அல்லாஹ் எந்த மக்களுக்கு நீங்கள் உலகில் வெளிக்காட்டி வந்தீர்களோ, பகட்டை வெளிப்படுத்தினீர்களோ அவர்களிடமே செல்லுங்கள், மேலும் அவர்களிடம் உங்களுக்கு ஏதாவது கைமாறு கிடைக்கிறதா என்று பாருங்கள். நீங்கள் சில செயல்களை அவர்களுக்கு காட்டுவதற்காக செய்து வந்தீர்கள் அல்லவா, பிறகு அவர்களிடமே கைமாறை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுவான். எனவே வெளிக்காட்டுதல் மற்றும் பகட்டு, அதாவது மக்களுக்கு காட்டுவதற்காக பாசாங்கான கோட்பாடுகள் மற்றும் செயற்கையானவை ஆகிய இவை அல்லாஹுக்கு முற்றிலும் பிடிக்காதவையாகும். ஏனென்றால் அந்த செயல்களை நீங்கள் அல்லாஹை மகிழ்விப்பதற்காக செய்யவில்லை, மாறாக காட்டுவதற்காக, அந்த மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக செய்து கொண்டிருப்பீர்கள். எனவே நம்முடைய அமல்கள் என்னவாக இருக்கின்றன என்று இந்த அளவு ஆழமான முறையில் நாமும் நம்மை ஆய்வு செய்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் மறுமை உலகில் இப்படிப்பட்ட எந்த பாலமும் பயனளிக்காது, அல்லாஹின் அருள் மட்டுமே பயனளிக்கும். மேலும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தின்படி அமல் செய்வது, அன்னாருக்கு கட்டுப்படுதல், அன்னாரை பின்பற்றுதல் ஆகியவையே உண்மையில் பயனளிக்கக்கூடியவையாகும். அதை அல்லாஹ்வே பிடித்தமானதாக கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அல்லாஹ்வே இவ்வாறு கூறுகிறான், ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அதாவது என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று மக்களிடம் கூறுவீராக என்று அன்னாரை அறிவிக்கச் செய்தான். பிறகு ஒரு ஹதீஸில் வருகிறது, ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். அன்னார் கூறினார்கள், அல்லாஹ் அவனது வழியில் போருக்கு புறப்படும் நபருக்கு, ஒன்று நான் அவர் பெற்ற வெகுமதி அல்லது போர் செல்வத்துடன் அவரை திருப்பி அனுப்பிவிடுவேன், அல்லது அவரை சுவனத்தில் நுழையச் செய்வேன் என்று தான் பொறுப்பேற்றுள்ளான். அதாவது ஒன்று வெற்றி கிடைக்கும் அல்லது ஷஹீதாகிறார் என்றால் அவர் சுவனத்தில் நுழைவார். நிபந்தனை என்னவென்றால் என் மீதான ஈமானும் என் தூதர்களை உண்மைப்படுத்தியதும் ஆகியவையே அவரை போருக்கு புறப்பட செய்திருக்க வேண்டும். ஈமான் உறுதி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதும், அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்பட்டவாறு பைஅத்துக்கான உரிமையை நிறைவேற்றிய வண்ணம் போருக்காக புறப்பட வேண்டும் என்பதுதான் நிபந்தனையாகும். நான் எனது சமுதாயத்தை சிரமத்தில் ஆழ்த்தி விடுவேன்
என்று நான் எண்ணாமல் இருந்திருந்தால் நான் ஒவ்வொரு படைக்குழுவுடனும் சென்றிருப்பேன். எனது விருப்பமோ அல்லாஹின் வழியில் கொல்லப்பட வேண்டும், பிறகு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், பிறகு கொல்லப்பட வேண்டும், பிறகு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், பிறகு கொல்லப்பட வேண்டும். மார்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தமது விருப்பத்தை வெளிப்படுத்தினார்கள். இந்த ஹதீஸுக்கான விரிவுரையில் ஹஜ்ரத் சையீத் வலியுல்லா ஷாஹ் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், புகாரியின் அறிவிப்பாகும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லவ்லா அன் அஷுக்க அலா உம்மதி, அதாவது எனது சமுதாயம் சிரமத்தில் ஆழ்ந்துவிடும் என்ற சிந்தனை எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் நான் அவ்வாறு செய்திருப்பேன் என்று கூறியிருக்கிறார்களே. இதன் பொருளாவது சஹாபா பெருமக்களுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற மேலான பேராசை இருந்தது என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றாக அனுபவம் மூலம் அறிந்திருந்தார்கள். பெரும்பாலான மக்களுக்கு பெரிய ஆசை இருந்தது. அன்னாரை பின்பற்ற விரும்பினார்கள், பின்பற்றவும் செய்தார்கள். அன்னாருடைய அழகிய முன்மாதிரியில் எந்த அளவு ஈர்ப்பு விசையும் தாக்கமும் இருந்ததென்றால் சுயமே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நற்செயல்கள் புரிவதில் தமது உம்மத்தை பற்றிய சிந்தனை இருந்து வந்தது. அதாவது அன்னாருடைய அமல் செய்தல் அவர்களை அதிகம் சிரமத்தில் ஆழ்த்திவிடக்கூடிய வடிவத்தை பெற்றுவிடக்கூடாது. அதாவது அன்னார் ஒவ்வொன்றையும் கடமையாக்கிவிட்டால் உம்மத் சிரமத்தில் விழுந்துவிடும். எனவே அன்னார் கூறினார்கள், நீங்கள் சிரமத்தில் மூழ்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சில வேளை செய்வதில்லை. சையத் வலியுல்லா ஷா சாஹிப் அவர்கள் பிறகு எழுதுகிறார்கள், எனவே அன்னார் கூறினார்கள், நீங்கள் சிரமத்தில் மூழ்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சில வேளை செய்வதில்லை. சையத் வலியுல்லா ஷா சாஹிப் அவர்கள் பிறகு எழுதுகிறார்கள், அன்னாருக்கு அல்லாஹின் மீது அளப்பரிய நேசம் இருந்தது. எதிரிகள் கூட அஷிக முஹம்மதுன் ரப்பா, அதாவது முஹம்மது தம் இறைவன் மீது அளவு கடந்த நேசம் கொண்டிருக்கிறார் என்ற சொற்களில் இந்த நேசத்தை பற்றியே கூறி வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த நேசத்துடன் சேர்த்து தமது நஃப்ஸ் மீது கட்டுப்பாடும் இருந்தது. அறிவும் ஒரு கணம் கூட அன்னாருக்கு உதவாமல் இருக்கவில்லை. எவர்கள் தம்முடைய அமல்களில் மக்களிடம் வேலை வாங்குகிறார்களோ அவர்களுக்கு இதில் ஒரு பாடம் உள்ளது. கண்மூடித்தனமாக தம்முடைய உணர்வுகளுக்கு பின்னால் செல்வது உயர்ந்த ஈமானின் அடையாளமும் கிடையாது, ஒரு உயர்ந்த நன்மையும் கிடையாது. சில மக்கள் எங்களுக்கு தன்மானம் இருக்கிறது, நாம் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் நடுநிலையை விரும்புபவனாவான். நடுநிலையான எல்லையில் நிலைத்திருப்பது நன்மையின் உயர்வாகும். ஏனெனில் அதில் ஆன்மாவுடன் போராட வேண்டி வருகிறது. எனவே இங்கு ஆன்மாவுடன் போராட்டமும் இருக்கிறது, அல்லாஹின் மீதான நேசமும் இருக்கிறது. இரண்டையும் முன்னிறுத்தியவாறு பணிபுரிய வேண்டும். கண்மூடித்தனமாக சென்றோம் என்று இருக்கக்கூடாது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய எடுத்துக்காட்டுகளை நிலைநாட்டி நமக்கு எத்தகைய ஒரு பாதையை காட்டிவிட்டார்கள் என்றால், இறைவன் மீதான நேசமும் எல்லையை அடைந்திருக்கிறது, தம்முடைய விருப்பங்களை வெளிப்படுத்துவதிலும் எல்லையை அடைந்திருக்கிறது, மேலும் தியாகத்திலும் எல்லையை அடைந்திருக்கிறது. ஆனால் அத்துடன் சேர்த்து அறிவு மற்றும் நடுநிலையான வழியும் உள்ளது. அதுவும் கூட அதை மேற்கொள்ளுமாறு அல்லாஹ்வே கட்டளையிட்டிருப்பதனால்தான் இருக்கிறது. ஒரு அறிவிப்பில் வருகிறது, அன்னார் இணை வைப்பாளர்களிடம் உதவி பெறுவதை கடுமையாக வெறுத்தார்கள். அன்னாருடைய தூய துணைவியார் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரை நோக்கி புறப்பட்டார்கள். அன்னார் மதீனாவின் மேற்கு திசையில் 3 மைல் தொலைவில் உள்ள ஹர்ரத்துல் வபராஹ் என்ற இடத்தை அடைந்த போது ஒரு மனிதர் அன்னாரை சந்தித்தார். மேலும் வீரத்தை பற்றி கூறிக்கொண்டிருந்தார். அவர் மிகவும் வீரமான மனிதராக இருந்தார். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபா பெருமக்கள் அவரை பார்த்ததும், அவர் வந்து விட்டார், நம்முடன் போரில் கலந்து கொள்வார் என்று மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த போது அன்னாரிடம், நான் தங்களுடன் செல்வதற்காகவும் தங்களுடன் கலந்து கொள்வதற்காகவும் மற்றும் தங்களுக்கு உதவி புரிவதற்காகவும் வந்துள்ளேன் என்று பணிவுடன் கூறினார். ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம், நீர் அல்லாஹ் மற்றும் அவருடைய தூதர் மீது ஈமான் கொள்கிறீரா என்று கேட்டார்கள். அவர் இல்லை என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியென்றால் திரும்பி சென்று விடுவீராக, ஏனெனில் நான் எந்த இணை வைப்பாளரிடமும் உதவி பெற மாட்டேன் என்று கூறினார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அப்பொழுது அவர் சென்று விட்டார். ஆனால் நாங்கள் மதீனாவிலிருந்து 7 மைல் தொலைவில் ஜுல் ஹுலைஃபாவில் இருந்த ஷஜரா எனப்படும் மரத்தை அடைந்தோம். அங்கிருந்துதான் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் அணிந்து வந்தார்கள். அங்கு இந்த நபர் மீண்டும் சந்தித்தார். அவர் அன்னாரை பார்த்து முதல் முறை கூறியது போன்றே கூறினார். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் முதலில் கூறியது போன்றே கூறினார்கள். அன்னார் திரும்பி சென்று விடுவீராக, நான் எந்த இணை வைப்பாளரிடமும் உதவி பெற மாட்டேன் என்று கூறினார்கள். பிறகு அவர் திரும்பி சென்று விட்டார். அடுத்து மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நடுவில் ஜுல் ஹுலைஃபாவை தாண்டி பைசா எனும் இடத்தில் அன்னாரை சந்தித்தார். எவ்வாறாயினும் அங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் மீண்டும் முதலில் கூறியது போன்றே கூறினார்கள். அதாவது, நீர் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதர் மீது ஈமான் கொள்கிறீரா என்று கேட்டார்கள்.
அவர் இப்பொழுது ஆமாம் என்று கூறினார். எனவே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம், இப்பொழுது புறப்படுவீராக, இப்பொழுது நீர் எங்களுடன் புறப்படலாம் என்று கூறினார்கள். ஆக நிலைமைகள் எப்படி இருந்தாலும் அல்லாஹுடன் அன்பு மற்றும் தன்மானமானது ஒரு இடை வைப்பாளரிடம் உதவி பெறுவதை பொறுத்து கொள்ள முடியாததாக இருந்தது. அதுவும் குறிப்பாக இறைவனின் திருப்தி மற்றும் மார்க்கத்திற்காக செய்யப்படும் பணியில். ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள், எவ்வளவு இறைஞானம் இருந்தது, எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்தார்கள், எவ்வாறு அல்லாஹுக்கு அஞ்சிய வண்ணம் இருந்தார்கள். அன்னார் எல்லா மனிதர்களை காட்டிலும் முழுமை பெற்றவராக இருந்த போதிலும், எல்லா விதமான குற்றங்களை விட்டும் தூய்மையானவராக இருந்த போதிலும், இறைவன் அன்னாருக்கு பாதுகாவலனாகவும் கண்காணிப்பாளனாகவும் இருந்தான். பிறகும் இந்த தூய்மை மற்றும் பரிசுத்த தன்மை இருந்தும் நிலை எப்படி இருந்தது என்றால், எந்நேரமும் அல்லாஹுக்கு அஞ்சியவாறு இருப்பார்கள், நன்மைக்கு மேல் நன்மை புரிவார்கள், உயர்ந்ததிலும் உயர்ந்த நற்செயல்கள் புரிவார்கள், ஒரு நன்மைக்கு பிறகு இன்னொரு நன்மை என செய்து கொண்டே செல்வார்கள். ஒருபோதும் தீமை என்ற பேச்சுக்கே இடம் இருக்கவில்லை, அதன் நிழல் கூட இருந்ததில்லை. உயர்ந்ததிலும் உயர்ந்த நற்செயல்கள் புரிந்து வந்தார்கள், எந்நேரமும் இறைவனை வணங்குவதில் மூழ்கியிருப்பார்கள். அவ்வாறு இருந்தும் அஞ்சுவார்கள், மிகவும் அஞ்சி வந்தார்கள். தம்புறமிருந்து இயன்ற அளவு எச்சரிக்கையாக இருப்பார்கள். ஆனால் இறைவனின் பக்கம் பார்வை செலுத்துவார்கள். அவனுடைய கம்பீரத்தை பார்க்கும்போது அந்த தனித்தவனின் அவையில் தம்முடைய அனைத்து நற்செயல்களையும் மறந்து விடுவார்கள். இஸ்திக்ஃபார் செய்வார்கள், வாய்ப்பு கிடைக்கும் போது தௌபா செய்வார்கள். ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு வல்லாஹி இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸர் மின் 70 மர்ரா. இது புகாரியின் ஹதீஸாகும். பொருள், நான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூற கேட்டேன், இறைவன் மீது ஆணையாக நான் ஒரு நாளுக்கு 70 முறைக்கு மேல் இறைவனுக்கு முன்னால் என்னுடைய பலவீனங்களுக்காக மன்னிப்பு கோரிக்கொண்டே இருக்கின்றேன், அவன் பக்கம் குடிந்து விடுகின்றேன். 70 எனும் இந்த சொல்லும் கூட அரபியில் எண்ணற்ற என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. எண்ணற்ற முறையில் இதை செய்கிறேன். அல்லாஹின் மீதான நேசத்தின் நிலைமை எப்படி இருந்ததென்றால், எல்லா தருணத்திலும் அருளுக்குரிய நாவு இறைவனை நினைவு கூறுவதில் நினைந்திருந்தது. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலையிலும் இறைவனை நினைவு கூறி வந்தார்கள். இது குறித்து ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்களும் எடுத்துரைத்துள்ளார்கள். ஹதீஸ்களிலிருந்தும் நிரூபணமாவது, எல்லா நேரமும் அன்னாரது நாவு இறைவனை நினைவு கூறுவதில் இணைந்திருந்தது. ஹசரத் சம்ராஹ் பின் ஜந்தப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 4 விஷயங்கள் அனைத்து கூற்றுகளை காட்டிலும் சிறந்தவையாகும். அதில் எதிலிருந்து நீ துவங்கினாலும் அதில் உனக்கு எந்த இழப்பும் இல்லை. இந்த விஷயங்களை கொண்டு துவங்கினால் எல்லாவற்றையும் விட சிறந்தவையாகும், சிறந்த மற்றும் அருளுக்குரிய விஷயங்களாகும். அவை யாவை? 1 சுப்ஹான் அல்லாஹ், 2வது அல்ஹம்துலில்லாஹ், 3வது லா இலாஹ இல்லல்லாஹ், 4வது அல்லாஹு அக்பர். அதாவது, அல்லாஹ் தூயவன், எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரித்தாகும், அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு எவரும் இல்லை, மற்றும் அல்லாஹ் எல்லாரையும் விட பெரியவன் ஆவான் என்பதாகும். ஆக இந்த விஷயங்கள் எத்தகையவை என்றால், எப்பொழுதும் மனிதனின் சிந்தனையில் இருந்தால், எந்நேரமும் அவற்றை நினைவில் கொண்டால், பேசும்போது அல்லது வேலை செய்யும் போதும் இந்த விஷயங்களை முன்னால் நிறுத்தினால் அவற்றில் பரக்கத் ஏற்படும். இவ்வாறே ஹதரத் அப்துல்லாஹ் பின் பசர் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு கிராமவாழ் மனிதர் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இஸ்லாத்தின் சட்டங்கள் மற்றும் நற்செயல்கள் எனக்கு மிகவும் அதிகமாகிவிட்டன என்று கூறினார். அதாவது, இவ்வளவு சட்டத்திட்டங்கள், கட்டளைகள் மற்றும் நன்மை குறித்த விஷயங்கள் உள்ளன, என்னை போன்ற மனிதனுக்கு மிகவும் அதிகமாகிவிட்டன என்று கூறினார். கிராமவாழ் மனிதர்களாக இருந்தார்கள், இது போன்ற கேள்விகள் கேட்டுவிடுவார்கள். அவர், ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அவற்றில் ஏதாவது ஒரு விஷயத்தை கூறுங்கள், நான் அவற்றை கடைபிடிக்கிறேன், அதை முறையாக பேணுகிறேன், அதை அதிகப்படியாக செய்து வருகிறேன் என்று கூறினார். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உனது நாவு தொடர்ச்சியாக இறை நினைவில் நினைந்திருக்கட்டும், உனது நாவை இறை நினைவில் நினைத்துவை. அன்னார் கூறினார்கள், லா யஸாலு லிசானுக ரத்பும் மின் ஸிக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல்ல. அதாவது, உனது நாவு எப்பொழுதும் தொடர்ச்சியாக இறை நினைவில் நினைந்திருக்கட்டும். பிறகு ஓர் அறிவிப்பில் வருகிறது, ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எல்லாவற்றையும் விட சிறந்த ஸிக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ் ஆகும், எல்லாவற்றையும் விட சிறந்த துஆ அல்ஹம்துலில்லாஹ் ஆகும். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹதரத் அபு உமாமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் புறமிருந்து பத்ஹா பகுதியை, அதாவது மக்காவை தங்கத்தால் ஆனதாக ஆக்கிவிடுவதாக எனக்கு முன்னால் எடுத்து வைக்கப்பட்டது. அதற்கு நான், என் நிறைவா, அதற்கு மாறாக நான் ஒரு நாள் வயிறு நிறைய உண்ண வேண்டும், ஒரு நாள் பட்டினியாக இருக்க வேண்டும். ஆக நான் பசித்தவனாக இருக்கும்போது உனக்கு முன்னால் அழுது மன்றாடுவேன், உன்னை நினைவு கூறுவேன். நான் வயிறு நிறைய உணவு உண்ணதும் உன்னை புகழ்ந்து உனக்கு நன்றி செலுத்துவேன். எனக்கு இது வேண்டாம், எனக்கோ நீ எப்பொழுதும் நினைவில் இருப்பதுதான் வேண்டும். பொன்னும் பொருளும் அதிகமாகிவிட்டால் அதனால் உன்னை நினைப்பது இல்லாமல் ஆகிவிடக்கூடாது என்று கூறினேன்.
ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் மீது இந்த நெருக்கடியை அல்லது சிரமத்தை பொறுத்து கொண்டார்களே, அல்லது பொருளாதார அடிப்படையில் அன்னாரது நிலைமை வலுவற்றதாக இருந்தது, இது அல்லாஹ் அன்னாருக்கு வழங்கவில்லை என்பதனால் அல்ல. அல்லாஹ் அளவற்ற முறையில் வழங்கினான். ஆனால் அல்லாஹின் மீதான நேசம் மற்றும் அவனது நினைவில் அன்னார் ஏழ்மை வாழ்வை கழிப்பதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அன்னார் அருட்கொடைகளை நிராகரித்தார் என்பதும் கிடையாது. நன்றாக சமைக்கப்பட்ட உணவுகளையும் மற்றும் அருட்கொடைகளையும் உண்டு வந்தார்கள். அதற்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி வந்தார்கள். இவ்வாறே ஒரு அறிவிப்பில் வருகிறது. ஹதரத் அபு பக்ரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது ஒரு விஷயம், ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஏற்பட்டாலோ அல்லது அன்னாருக்கு ஏதாவது ஒரு விஷயம் பற்றிய நற்செய்தி கூறப்பட்டாலோ உடனடியாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக சஜிதாவில் விழுந்து விடுவார்கள். அல்லாஹுக்கு முன்னாலேயே அனைத்து நன்றி செலுத்துதலும் இருக்கிறது. அவன் மீதான அன்பு மற்றும் அவனை புகழ்வதன் எதிர்பார்ப்பே, அவனுடைய அடியாராக இருப்பதன் எதிர்பார்ப்பே அவனுக்கு முன்னால் உடனடியாக குனிவதும் அவனுக்கு நன்றி செலுத்துவதும் ஆகும். ஹதரத் பரா பின் ஆசிப் அவர்கள் விவரிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் உங்கள் படுக்கைக்கு வரும்போது தொழுகைக்காக நீங்கள் செய்யும் உலுவை போன்று உலு செய்துவிட்டு வாருங்கள். அதாவது உறங்குவதற்கு முன் உலு செய்து கொள்வது நல்ல விஷயமாகும். பிறகு உங்களுடைய வலது பக்கம் திரும்பி படுங்கள். மேலும் துவாக்கள் ஓதுங்கள். அந்த துவாக்களின் மொழியாக்கத்தை நான் படிக்கிறேன். இவையாகும். அல்லாஹ்வே, நான் உனக்கு அஞ்சியவாறும் உன்னை நேசித்தவாறும் என்னை உனது பொறுப்பில் கொடுத்து விட்டேன். எனது பணியை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். உன்னை எனக்கு ஆதரவாக ஆக்கிக் கொண்டேன். உன்னை தவிர அடைக்கலம் புகுமிடம் வேறு எதுவும் இல்லை. ஈடேற்றத்திற்கான எந்த இடமும் இல்லை. ஈடேற்றம் உன்னிடம் மட்டுமே உள்ளது. நீ இறக்கிய அந்த மறையின் மீது நான் ஈமான் கொண்டுள்ளேன். நீ அனுப்பிய அந்த நபியின் மீது ஈமான் கொண்டுள்ளேன். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை செய்து வருவீராக. ஒருவேளை நீர் அந்த இரவு மரணித்து விட்டால் இயல்பில் மரணித்தவராவீர் என்று கூறினார்கள். எனவே இந்த சொற்களை உங்களுடைய இறுதி கூற்றாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், நான் இந்த சொற்களை மரணம் செய்து கொள்வேன் என்று பணிவுடன் கூறினேன். நான் அவற்றை மீண்டும் கூறியவாறு வபி ரசூலிக் அல்லதி அர்சல்த என்று கூறினேன். மேலும் நீ அனுப்பிய உன் தூதர் மீதும் என்று கூறுவேன். இந்த சொற்களையும் இணைத்துக் கொள்வேன் என கூறினேன். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, மாறாக நீ வபி நபியிக் அல்லதி அர்சல்த, அதாவது மேலும் நீ அனுப்பிய உன் நபியின் மீது என்று கூறி என்று கூறினார்கள். ஹதரத் முஸ்லிஹ் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரமும் மரணத்தை விட்டும் கவனமற்றவர்களாக இருக்க மாட்டார்கள். மேலும் இறைவன் மீதான அச்சம் அன்னாரிடம் எந்த அளவு மேலோங்கியிருந்ததென்றால், ஒவ்வொரு நாளும் இன்றே மரணம் வந்துவிடும், இன்றே அல்லாஹுக்கு முன் செல்ல வேண்டி வரும் என்று உறுதியாக நம்பிக்கை வைத்து உறங்குவார்கள். எனவே ரயில் இதோ இப்பொழுது புறப்பட்டுவிடும் என்று நினைக்கும் ஒரு பயணியை போன்று அன்னார் இருந்தார்கள். அவர் விடுவது சிரமமான எந்த வேலையிலும் தன்னை ஒருபோதும் சிக்க வைத்துக் கொள்ள மாட்டார். ரயிலில் ஏற வேண்டுமென்றால் இங்குமங்கும் தாமதமாகிவிடக்கூடாது அல்லது புறப்பட்டுவிடக்கூடாது என்று நினைப்பார். எனவே அவர் வண்டிக்காக காத்து கொண்டிருப்பார். ஆக அன்னாரும் எந்நேரமும் தம் அன்படுக்கு முன்னால் செல்வதற்காக ஆயத்தமாக இருப்பார்கள். மேலும் கழியும் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் அவனது அருளின் விளைவாக கருதுவார்கள். மரணத்தை நினைவில் வைத்திருப்பார்கள். ஹதரத் ஹுசைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அன்னார் படுக்கையில் படுக்கும்போது தமது கன்னத்துக்கு கீழ் தமது கையை வைத்துக்கொண்டு, என் எஜமானனே, நான் மரணிப்பதும் நான் உயிர் வாழ்வதும் உனது பெயராலேயே இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். உறங்கி எழுந்ததும், எங்களை மரணிக்கச் செய்த பிறகு உயிர்த்தெழச் செய்த என் இறைவனுக்கு நன்றி, நாம் அவன் பக்கமே திரும்பிச் செல்ல வேண்டியுள்ளது என்று கூறுவார்கள். இந்த நிகழ்விலிருந்து தெரிய வருவதாவது, அன்னார் ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு செல்லும் போது தம் புறமிருந்து கணக்கை முடித்துவிட்டு செல்வார்கள். மேலும் இறைவனிடம், நான் மரணித்துவிட்டால் அப்பொழுதும் உனது பெயரிலேயே எனது வாழ்வு இருக்க வேண்டும் என்று துஆ கேட்பார்கள். உறங்கி எழும்போது, நானோ என் புறமிருந்து உலகை விட்டு தனியாகிவிட்டேன், நீ என்னை மீண்டும் உயிர்த்தெழச் செய்ததும் எனது ஆயுளில் பரக்கத்தை ஏற்படுத்தியதும் உனது அருளே ஆகும் என்று இறைவனின் பேரருளுக்காக அவனை புகழ்வார்கள். இவ்வாறு முதல் துஆவின் மூலம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்நேரமும் மரணத்தை நினைவில் வைத்திருப்பார்கள் என்பது தெரிய வந்ததோ, அவ்வாறே இந்த துஆவும் உள்ளது. இந்த விஷயத்திற்கு சான்றாக உள்ளது. இன்னொரு துஆவும் உள்ளது. அன்னார் தமது வாழ்வின் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் இறுதி நொடிப்பொழுதாக கருதி வந்தார்கள். அன்னார் உறங்கும் போது தம் இறைவனிடம் தம் விவகாரங்களை தீர்த்து கொள்வார்கள். ஒரு வகையில் ஒவ்வொரு மாற்றத்துக்காகவும் ஆயத்தமாகிவிடுவார்கள். ஆக ஹதரத் பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பு வருகிறது. அவர்கள் கூறுகிறார்கள், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது படுக்கையில் சென்று படுக்கும்போது தமது வலது பக்கம் திரும்பி படுப்பார்கள். பிறகு, என் இறைவா, நான் எனது உயிரை உனது பொறுப்பில் கொடுக்கிறேன்,
எனது முழு கவனத்தையும் உன் பக்கம் திருப்புகிறேன். நான் எனது விவகாரத்தை உன் கையில் ஒப்படைக்கிறேன். என்னையே நான் உனது அடைக்கலத்தில் ஒப்படைக்கிறேன். உன்னிடமிருந்து பலனுக்கான நம்பிக்கை வைத்துள்ளேன். உனது பெருமை மற்றும் பொருட்படுத்தாமை என்பதற்கு அஞ்சியவனாக இருக்கிறேன். உனது சினத்தில் இருந்து தப்பிப்பதற்காக எந்த புகலிடமும் இல்லை, ஈடேற்றத்திற்கான எந்த இடமும் இல்லை. ஆனால் உன்னிடமே ஈடேற்றம் மற்றும் அடைக்கலம் தேட வேண்டியுள்ளது. நான் நீ இறக்கிய மறையின் மீதும் நீ அனுப்பிய தூதரின் மீதும் ஈமான் கொள்கிறேன் என்று கூறுவார்கள். நமக்கு இந்த துஆவை கற்றுத்தந்துள்ளார்கள். ஆக தாமும் அதை மிகவும் பேணி கடைபிடித்து வந்தார்கள். மக்கள் கடை அடைக்கும் போது அதற்கான கணக்கு பார்த்து கொள்வார்கள். தொழில் செய்யக்கூடியவர்கள் தம்முடைய கணக்கு வழக்கை முடித்துவிட்டு உறங்குவார்கள். ஆனால் இறைவனுடனான அந்த கணக்கு வழக்கை தெளிவாக்கிக் கொள்வதில்லை. மக்களுக்கு அதை பற்றி கவலை இருப்பதில்லை. அந்த மாமனிதர் எவ்வளவு விருப்பமானவராக இருந்தார்கள்! காலை முதல் மாலை வரை இறைவனுக்கான உரிமைகளை நிறைவேற்றுவதில் மூழ்கியிருப்பார்கள். அதுவும் தாம் மட்டுமே அவற்றை நிறைவேற்றிடாமல் அத்துடன் சேர்த்து ஆயிரக்கணக்கான மக்களையும் அவர்களும் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறார்களா இல்லையா என்று கண்காணித்து வந்தார்கள். ஆனால் இரவு உறங்கும் முன் தாம் செய்த அனைத்து முயற்சிகள் மற்றும் இபாதத்துகள் ஆகியவற்றை மறந்துவிட்டு மிகவும் பணிவுடன் தம் எஜமானனுக்கு முன்னால் எப்படி கணக்கு வழக்கை தெளிவாக்கிக் கொள்வதற்காக நின்று விடுகிறார்கள் என்றால், அன்னார் எந்த தொண்டும் செய்யவே செய்யாதது போன்றிருக்கிறார்கள். மேலும் தமது இன்னுயிரை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு உலகம் மற்றும் அதில் இருப்பவற்றிலிருந்து விலகி இருத்தலை வெளிப்படுத்தாத வரை மற்றும் இறைவனின் கையில் தம்முடைய கைகளை கொடுத்து விடாத வரை உறங்க மாட்டார்கள். அறிவிப்பில் வருகிறது, ஹதரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், காலை தொழுகையிலிருந்து துவங்கி சூரியன் உதிக்கும் வரை அல்லாஹ்வை நினைவு கூர்பவர்களுடன் அமர்வதற்கு எனக்கு ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், காலை தொழுகையிலிருந்து துவங்கி சூரியன் உதிக்கும் வரை அல்லாஹ்வை நினைவு கூர்பவர்களுடன் அமர்வது எனக்கு ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றல்களிலிருந்து 4 அடிமைகளை விடுதலை செய்வதை காட்டிலும் அதிகம் பிடித்தமானது. மேலும் அசர் தொழுகையிலிருந்து சூரியன் மறையும் வரை அல்லாஹ்வை நினைவு கூர்பவர்களுடன் அமர்வது எனக்கு 4 அடிமைகளை விடுதலை செய்வதை காட்டிலும் அதிகம் பிடித்தமானது. அல்லாஹுடனான அன்பின் காரணமாக அல்லாஹின் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்கள் மற்றும் அவனை நினைவு கூர்கின்றவர்களை ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றல்கள் தம் உறவினர்கள் தமக்கு நெருக்கமானவர்களை விட முதன்மை அளித்தார்கள். அவர்கள் அனைவருடைய அடிமைத்துவத்தையோ அன்னார் பொறுத்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த பிரிவை அன்னாரால் பொறுத்துக் கொள்ள முடியாது. ஒரு இடத்தில் அல்லாஹ்வின் நினைவு கூறப்படுகின்றது, அல்லாஹின் மீதான நேசம் நினைவு கூறப்படுகின்றது என்றால் நான் அந்த அவையை விட்டும் விலகி இருப்பது எப்படி சாத்தியமாகும் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் இறை நேசத்திற்கான என்ன ஒரு மேன்மை! அதாவது அதை அன்னார் மக்களிடமும் உருவாக்குகிறார்கள். சுயமே அன்னாரிடமும் இந்த மேன்மை எல்லை எட்டியுள்ளது. பிறகு தம்மை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நீங்கள் அல்லாஹின் மீதான நேசம் மற்றும் நினைவு கூறுதலில் இந்நேரமும் மூழ்கியிருங்கள் என்று அறிவுரை வழங்குவார்கள். அன்னார் கூறினார்கள், அல்லாஹின் பார்வையில் அனைத்தையும் விட பிரியமான அமல் என்னவென்றால் உனது நாவு அவனை நினைவு கூறுவதில் இணைந்திருக்கும் நிலையில் உனக்கு மரணம் வர வேண்டும். அறிவிப்பில் வருகிறது, ஹஜரத் அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்ணியத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் உங்களுக்கு ஆகச்சிறந்த ஒரு அமலை பற்றி சொல்ல வேண்டாமா? அது எல்லாவற்றையும் விட சிறந்தது. உங்கள் எஜமானனுடைய பார்வையில் அனைத்திலும் தூய்மையானது. உங்களுடைய தரத்தை எல்லாவற்றையும் விட உயர்த்தக்கூடியது. தங்கத்தையும் வெள்ளியையும் செலவு செய்வதை காட்டிலும் உங்களுக்கு சிறந்தது. நீங்கள் எதிரிகளை எதிர்கொள்வதை காட்டிலும் உங்களுக்கு சிறந்தது. நீங்கள் அவர்களின் தலையை சீவிடுவதும் அவர்கள் உங்கள் தலையை சீவிடுவதையும் விட சிறந்தது. அதாவது எதிரியுடன் சண்டை நடப்பது, எதிரியை எதிர்கொள்வது, ஒருவர் மற்றவரை கொள்வது, போர் நடப்பது ஆகிய அதற்கு நீங்கள் ஜிஹாத் என்று பெயர் வைத்தாலும் கூட அதையும் விட சிறந்த விஷயம் நான் உங்களுக்கு கூறக்கூடிய இந்த விஷயமாகும். சஹாபா பெருமக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் ஏனில்லை என்று பணிவுடன் கேட்டார்கள். தற்காலத்தில் முஸ்லிம்கள் ஜிஹாது எல்லாவற்றையும் விட சிறந்தது என்று கூறுகிறார்கள் அல்லவா? தலைகளை வெட்டுங்கள் என்கிறார்களே, எதிரிகளின் தலைகளை வெட்டுவதில்லை, தம்மவர்களின் தலைகளை வெட்டுகிறார்கள். அது எல்லாவற்றையும் விட பெரிய குற்றமாகும். எவ்வாறாயினும் ஆக இங்கு ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் உங்களுக்கு கூறப்போகும் விஷயம் அதைவிட சிறந்ததாகும். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அது அல்லாஹ்வை நினைவு கூறுவதாகும். அல்லாஹ்வை நினைவு கூர்ந்திடுங்கள். இது எல்லா ஜிஹாதை விடவும் சிறந்த ஜிஹாதாகும். முஸ்லிம்கள் மீதும் பழி சுமத்தப்படுகிறது, ஆனால் போதனையோ இதுவாகும். ஹதரத் முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட அதிகம் எந்த ஒரு விஷயமும் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து காப்பாற்றக்கூடியது அல்ல. அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் அதனால் அல்லாஹ் பல விஷயங்கள் மற்றும் தண்டனைகளிலிருந்து உங்களுக்கு ஈடேற்றம் அளிப்பான்.
அல்லாஹின் மீதான நேசத்தின் காரணமாக அல்லாஹை எந்நேரமும் நினைவு கூறுவது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக மிக பிடித்தமானதாக இருந்தது. ஆக அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூயவன், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே, வ லா இலாஹ இல்லல்லாஹ், மேலும் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவர் வேறு எவரும் இல்லை, மற்றும் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் எல்லாரையும் விட பெரியவன் என்று நான் கூறினால் இது எனக்கு சூரியன் உதயமாகின்ற ஒவ்வொரு விஷயத்தை விடவும் அதிகம் பிடித்தமானதாகும். வாழ்வின் இறுதி நொடிப்பொழுதிலும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய நாவில் அந்த உண்மையான அன்பனின் பெயரே இருந்தது. இது இறைவன் மீதான நேசத்திற்கான உணர்வாகும். இதன் காரணமாகவே ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல்நிலை நன்றாக இருக்கும்போது இவ்வாறு கூறி வந்தார்கள், ஒரு நபி மரணமடையும் போது அவர் சுவனத்தில் தன் இருப்பிடத்தை பார்த்து விடுகிறார். எந்த நபியும் சுவனத்தில் தனது இருப்பிடத்தை பார்க்காதவரை மரணிக்க மாட்டார். பிறகு அவருக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது என்று கூறி வந்தார்கள். பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத் நேரம் நெருங்கிய போது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சுவனம் காட்டப்படுகிறது என்று உடல்நிலை நன்றாக இருந்த தருணத்தில் கூறினார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத் நேரம் வந்தபோது அன்னாருடைய அருளுக்குரிய தலை என் மடி மீது இருந்தது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அன்னாருக்கு மயக்கம் ஏற்பட்டது. பிறகு அன்னாரது உடல்நிலை சற்று தேறியது. பிறகு அன்னார் வீட்டின் கூரையை நோக்கி பார்வை உயர்த்தினார்கள். பிறகு அல்லாஹும்ம ரஃபீகுன் அலா, அதாவது உயர்ந்த தோழனாகிய அல்லாஹ்வே என்று கூறினார்கள். அதை கேட்ட நான், இப்பொழுது தாங்கள் எங்களுக்கு உரிமை வழங்க மாட்டீர்களா? இப்பொழுது இந்த விஷயத்தால் தாங்கள் அல்லாஹ்விடம் செல்ல போவதாக தெரிகிறதே என்று கேட்டேன். அன்னார் உடல்நிலை நன்றாக இருந்த போது எங்களிடம் கூறி வந்த அதே விஷயம்தான் இது என்று நான் புரிந்து கொண்டேன். அதாவது இந்த தேர்ந்தெடுக்கும் உரிமை கிடைக்கிறது என்றால் இப்பொழுதோ நான் அல்லாஹ்விடம் செல்கிறேன் என்று கூறுகிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய கடைசி விஷயம் இதுதான், அல்லாஹும்மர் ரஃபீகுல் அலா. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறிதொரு இடத்தில் விவரிக்கிறார்கள், அல்லாஹ் என் மீது புரிந்த அருட்கொடைகளில் ஒன்று, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் வீட்டில் எனது முறை இருக்கும் நாளில் எனது நெஞ்சுக்கும் மடிக்கும் நடுவில் மரணித்தார்கள் என்பதும் ஆகும். மேலும் அல்லாஹ் அன்னாரது வஃபாத் நேரத்தில் எனது உமிழ்நீரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய உமிழ்நீரையும் ஒன்றிணைத்தான். அது ஒன்றிணைந்த விஷயத்தை இவ்வாறு விவரிக்கிறார்கள், அப்துர் ரஹ்மான் என்னிடம் வந்தார்கள். அவர்களுடைய கையில் மிஸ்வாக் இருந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது சாய்ந்திருந்தார்கள். அன்னார் அதன் பக்கம் பார்ப்பதை நான் கண்டேன். அன்னாருக்கு மிஸ்வாக் செய்வது மிகவும் பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். நான் தங்களுக்காக நான் அதை வாங்கட்டுமா என்று பணிவுடன் கேட்டேன். அன்னார் ஆமாம் என்று தலையை அசைத்து கூறினார்கள். நான் அதை அன்னாருக்கு கொடுத்த போது அது அன்னாருக்கு கடினமானதாக இருந்தது. அதை நான் தங்களுக்கு மென்மையாக்கி கொடுக்கட்டுமா என்று நான் பணிவுடன் கேட்டேன். அன்னார் ஆம் என்று தம் தலையை அசைத்து கூறினார்கள். நான் அதை மென்மையாக்கினேன். அன்னாருக்கு முன்னால் சிறிய பாத்திரம் இருந்தது. அதாவது பிறகு வாயில் போட்டு அந்த மிஸ்வாக்கை மென்மையாக்கினார்கள். அன்னாருக்கு முன்னால் சிறிய பாத்திரமோ அல்லது பெரிய பாத்திரமோ இருந்ததாக கூறினார்கள். அறிவிப்பாளருக்கு பாத்திரத்தின் அளவை பற்றிய ஐயம் உள்ளது. இவ்வாறாயினும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் தண்ணீர் பாத்திரம் இருந்தது. அன்னார் தமது அருளுக்குரிய கைகளை தண்ணீரில் இடுவார்கள். பிறகு அவற்றை தமது அருளுக்குரிய முகத்தில் தேய்ப்பார்கள். பிறகு லா இலாஹ இல்லல்லாஹு அன்னலில் மௌத்தி சக்கராத்துன், அதாவது அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு எவரும் இல்லை, மரணத்தின் சிரமங்கள் இருக்கின்றனதான் என்று கூறுவார்கள். பிறகு அன்னார் தமது கையை உயர்த்தினார்கள். பிறகு ஃபிர் ரஃபீக்கில் அலா, அதாவது உயர்ந்த தோழனை நோக்கி என்று கூற துவங்கினார்கள். இதுவரை என்றால் அன்னார் வஃபாத்தாகிவிட்டார்கள். அன்னாரது கை தொங்கிவிட்டது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், வல்ல இறைவன் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதி நேரத்தில் தேர்ந்தெடுக்கும் உரிமையை வழங்கினான். அதாவது நீர் விரும்பினால் உலகில் வாழலாம் அல்லது விரும்பினால் என் பக்கம் வந்துவிடலாம் என்று தேர்ந்தெடுக்கும் உரிமையை வழங்கினான். அன்னார், என் இறைவா, இப்பொழுது நான் உன் பக்கம் வருவதையே விரும்புகிறேன் என்று பணிவுடன் கூறினார்கள். அன்னாரது அருளுக்குரிய உயிர் பிரிந்த போது அன்னார் கூறிய அந்த கடைசி சொற்றொடர் பிர் ரஃபீக்கில் அலா, உயர்ந்த தோழனை நோக்கி என்பதாகும். அதாவது இப்பொழுது நான் இந்த இடத்தில் இருக்க விரும்பவில்லை, நான் என் இறைவனிடம் செல்ல விரும்புகிறேன். உயிர் வாழ விரும்பினால் அவ்வாறே நடக்கும் என்று அல்லாஹ் அன்னாருக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமையை வழங்கினான்.
ஆனால் அன்னார் இப்பொழுது நான் இந்த உலகில் இருக்க விரும்பவில்லை என்றே கூறினார்கள். எனவே அன்னார் அல்லாஹ்விடம் சென்று விட்டார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வசல்லிம் இன்னக ஹமீதும் மஜீத். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله